மீன் கருவாடாகாது, கறந்த பால் மடிபுகாது, நயவஞ்சகம் வெற்றி பெறாது அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஒரு புதிய ஓமைய குறிப்பிட்டு பேசியிருக்காருல. இந்த ஓமை யாருக்கான ஓமை? அவருக்கே பொருத்தும். எடப்பாடியாருக்கான இல்ல, அவருக்கே பொருத்தும். ஓபிஎஸ்கே பொருந்தும். ஆமா, அது தெரியாம, அதாவது தான் தலையிலேயே எதையோ கொட்டிக்கிற மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற பல கட்சிகள் இன்றைக்கு அரசியல் களத்திலே தமிழகத்திலே இருக்கிறது. ஆனால் அத்துணை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். தினகரனுக்கு ஏன் எடப்பாடியார் மீது வன்மம் இருக்க போகுது? அதுதான் காரணம் தெரியல. இவர் எங்க தலைவரை பத்தியோ எங்க இயக்கத்தை பத்தியோ பேசுறதுக்கு அவருக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? இந்த 3 பேர் சொல்ற மாதிரி அதிமுக இப்ப இருக்கக்கூடிய சூழலையே தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி பெற முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எப்படி சார்? ஏன் இதுல என்ன இருக்கு? அதிமுக பலங்கள் ஒரு 3 விதமான பலம் போன மாதிரி இல்லையா? இது அதான் சொல்றேன், இது வந்து பலம்னே எடுத்துக்க முடியாது. திரு டிடிவி அவர்களுக்கு சொல்லிக்கணும்னா, தயவு செய்து உங்களுடைய இயக்கத்தை பார்த்து கொள்ளுங்கள். எங்களுடைய இயக்கத்தை பற்றி தயவு செய்து நீங்கள் விமர்சனமும் செய்ய வேண்டாம், நல்லதும் செய்ய வேண்டாம், கெட்டதும் செய்ய வேண்டாம். இன்றைக்கு மூழ்கிற கப்பல் யாரும் அதில் பயணிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற திரு ஓபிஎஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு இயக்கம் ஒன்றுபட்டால்தான் வாழ்வு, இயக்கம் ஒன்றுபட வேண்டும், எந்த நிபந்தனையுமின்றி நான் சேர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், ஏன் மூழ்கிற கப்பலிலே நீங்கள் ஏற விரும்புகிறீர்கள்? அது தெரியாது. எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி வந்து அவங்க விசுவாசத்தை இது காட்டணும்னா. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட புகழ் பாடிக்கொண்டே இருந்தால் 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு முடிவுரை தான் எழுத வேண்டும்னு டிடிவி தினகரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்ப இது ஒரு முக்கியமான விமர்சனமா தானே பார்க்க தோணுது? இதுல என்ன விமர்சனம் இருக்குது? இப்ப எங்களுடைய பொதுச் செயலாளருடைய புகழை நாங்கள் பாடுகிறோம், என்னுடைய தலைவரை நாங்கள் புகழ்கிறோம். இதுல என்ன தவறு? கட்சி விட்டு போனவர்களாம் சேர்க்கக்கூடிய வழியை பாருங்க அப்படின்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் புகழாமல் புகழ்ந்துகிட்டு இருக்க முடியுமா? அதிமுக வெற்றிக்கான வழியை பாருங்க அப்படிங்கிறாரு. இவர் என்ன எங்களுக்கு சொல்றது? இவர் என்ன எங்களுக்கு இது சொல்றது? இவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இவருடைய தனி வழி. இவர் ஏன் வந்து எங்க மேல வன்மத்தை கொட்டுறாரு? அப்ப தினகரன் சொல்றதுல எந்த ஒரு உண்மை தன்மையும் இல்லை அப்படின்னா 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு முடிவுரை எழுதப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய தினகரனுடைய விமர்சனம் அப்ப இங்க எப்படி பார்க்கப்படுகிறது? எப்படி பார்க்கப்படுகிறதுனா, இந்த முடிவுரை எழுதுவதாக சொல்லுகிற அந்த வார்த்தை, அவர் சொல்லுகிற அந்த கருத்து, அவர் எங்களுடைய தலைவர் மீதும் எங்களுடைய இயக்கத்தின் மீதும் கொண்டிருக்கிற வன்மத்தை தான் காட்டுகிறது. வன்மம் இது சாதாரண. ஏன் எடப்பாடியார் மீது வன்மம் இருக்க போகுது? அதுதான் காரணம் தெரியல. இவர் எங்க தலைவரை பத்தியோ எங்க இயக்கத்தை பத்தியோ பேசுறதுக்கு அவருக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? இப்ப முடிவுரைன்னு சொல்றாரு. எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் இது வந்து கதை அல்ல, கதை தான் முற்று பெறும், கதைக்கு தான் முற்று வைக்க முடியும். இது கதை அல்ல. எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் இது வரலாறு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு வரலாறு. வரலாறுக்கு முடிவு கிடையாது. இன்றைய செய்தி, நேற்றைய செய்தி, இன்றைய செய்தி, நாளைய செய்தி, இது வரலாறாக தொடர்ந்து வருவது. எனவே வரலாற்றுக்கு முடிவுரை எழுத முடியாது யாரும். எனவே வரலாறாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு என்பது கிடையாது, முடிவுரை என்பது கிடையாது. தினகரன் அல்ல, யார் நினைத்தாலும் முடிவுரை எழுத முடியாது. எனவே இப்படி வந்து ஒரு இயக்கத்தை, வேறொரு இயக்கத்தில் இருக்கிற ஒருவர் எங்களுடைய இயக்கத்தை பற்றி, எங்களுடைய இயக்கத்துடைய தலைமையை பற்றி பேசுவது என்பது, உண்மையை சொல்கிறேன், வன்மம் தானே தவிர வேறல்ல. இன்னும் சொல்லுகிறேன், அவர் ஆரம்பித்திருக்கிற இயக்கத்திற்கு வேண்டுமானால் முடிவு ஏற்படும், முற்றுப்புள்ளி ஏற்படும். காரணம், அதுவெல்லாம் சிறுகதை போன்ற கட்சிகள். நீங்க சொல்றதை பார்த்தா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதிமுக சேர்த்துருவாரு, அதனால முடிவுரை எழுதப்படும் இதெல்லாம் சேராது. அதாவது பாலும் தேரும் சேரும், தண்ணீர் எண்ணெயும் சேருமா? தண்ணீரும் எண்ணெயும் சேருமா? அப்படித்தான் நீங்க கேட்கிற கேள்வி. அதே மாதிரி இவர் வந்து அந்த முடிவுரை எழுதுகிறது வந்து அவருடைய கட்சிக்கு வேண்டாம் பொருத்தும்,
ஏன்னா அதெல்லாம் வந்து சிறுகதை. சிறுகதைன்னு சொல்கிறத விட இன்னும் சொல்ல போனால் இந்த வார பத்திரிகையெல்லாம் ஜோக் வருது பாருங்க, அந்த மாதிரி ஜோக்கு, அந்த மாதிரி வந்து ஜோக்காக தான் எடுத்துக்க முடியும் ஒழிய முடிவுரைங்கிறது அவங்க கட்சிக்கு சிறுகதையாக எடுத்துக்கலாம், ஜோக்காக எடுத்துக்கலாம், அப்படி தான் எடுத்துக்கலாம். இது வந்து நாவலுக்கு கூட முடிவுரை இருக்கும், முற்று பெறும் ஒரு காலத்தில். ஆனால் இது வந்து எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் சிறுகதையும் அல்ல, தொடர்கதையும் அல்ல. இது வந்து ஒரு வரலாறு. வரலாறுக்கு முடிவு கிடையாது. வேண்டுமானால் அப்படிப்பட்ட உதிரி கட்சிகளுக்கு முடிவு ஏற்படும். ஒரு அந்த முடிவைத்தான், அவருடைய முடிவைத்தான் அவர் சொன்னாரோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்தவித முகாந்தரமும் இல்லை, எந்தவித தகுதியும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட பேச்சை அவர் பேசியிருக்கக்கூடாது. ஏன் எங்கள் மீது வன்மத்தை கொட்டுகிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. காரணம் ஒருவேளை பழைய நினைப்புன்னு நினைக்கிறேன். அவருக்கு இந்த பழைய நினைப்பின் காரணமாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறதா என்று மலரும் நினைவுகள் நல்லது தானே? இல்லை, மலரும் நினைவுகள் இல்லை, பழைய நினைவுகள் எப்படி இருக்கும்னா, அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, வயதான பாட்டி திண்ணை மேலே உக்காந்துக்கிட்டு மஞ்சள் பூசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்குமா. பேராண்டி கேட்பானா, என்ன பாட்டி மஞ்சள்லாம் பூசி, பழைய நினப்படா பேராண்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த பாட்டி சொல்லுமா, பேராண்டியை பார்த்து பழைய நினப்படா பேராண்டின்னு. அது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற நபர் அவர் தலைவராக கூட சொல்லுங்க, அவர் பேரனா பாட்டி, அப்ப யாரு? அல்ல அதெல்லாம் அந்த ஒப்பீடே வேண்டாம், இதெல்லாம் ஒரு ஒப்பீட்டாகவே எடுத்துக்கூடாது. அதாவது அவர் சொல்கிறது அந்த பழைய நினப்பில் அது எப்படி அவங்க எல்லாம் இருந்தாங்கங்கிறது தமிழகமே அறிந்தது, ஒன்று யாரும் அறியாதல்ல. ஆக அந்த பழைய அந்த நாட்டாண்மை நிலையை கொண்டாடணும், நிலைநிறுத்துன்னு பார்த்தா அது இந்த இயக்கத்துக்கு எடுபடாது, அந்த இயக்கத்திற்கு ஒத்து வராது. எனவே நான் திரு டிடிவி அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், தயவு செய்து உங்களுடைய இயக்கத்தை பார்த்து கொள்ளுங்கள். எங்களுடைய இயக்கத்தை பற்றி தயவு செய்து நீங்கள் விமர்சனமும் செய்ய வேண்டாம், நல்லதும் செய்ய வேண்டாம், கெட்டதும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு எடப்பாடியார்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்வது? அப்போ எடப்பாடியாரை நீக்கிவிட்டு வேறு ஒரு, அதாவது இப்போ உருவம் இருக்கிறதா தலையை வெட்டிவிட்டு வேறு ஒரு தலையாக கொண்டு பொருத்தி பார்க்க முடியும். ஏன் வன்மத்தை கொட்டுகிறீர்கள்? இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு கோடான கோடி தொண்டர்கள் இன்றைக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பொதுக்குழு தீர்மானம் போட்டு இன்றைக்கு பொதுச் செயலராக இன்றைக்கு அவர் ஆக்கப்பட்டு இருக்கிறார். அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது, உச்சநீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. நீங்களே இன்னும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள். ஒத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஒதுக்கி போய்விடுங்கள். ஏற்கனவே ஒதுங்கியவர்கள் தான், ஒதுக்கி போய்விடுங்கள். ஏன் எங்களை தேவையில்லாமல், இப்பொழுதுதான் நான் சொல்கிறேன், எங்களை ஏன் சீண்டி பார்க்கிறீர்கள்? எங்களை ஏன் விமர்சனம் செய்கிறீர்கள்? உங்களுடைய கட்சியை வளருங்கள், உங்களுடைய வழி தனி வழி என்று ஆன பிறகு எங்களை ஏன் எங்களுடைய வழியிலே குறுக்கீடு செய்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வியாக அவருக்கு வைக்க விரும்புகிறேன். மீன் கருவாடாகாது, கறந்த பால் மடிபுகாது, நயவஞ்சகம் வெற்றி பெறாது அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஒரு புதிய ஓமையை குறிப்பிட்டு பேசியிருக்காருல. இந்த ஓமை யாருக்கான ஓமை? அவருக்கே பொருத்தும். எடப்பாடியாருக்கான இல்ல, அவருக்கே பொருத்தும், ஓபிஎஸ்கே பொருந்தும். ஆமா, அது தெரியாம, அதாவது தான் தலையிலேயே எதையோ கொட்டிக்கிற மாதிரி. விளக்க நான் சொல்றேன். கருவாடு மீனாகாது, ரைட்டு. கறந்த பால் மடி புகாது. நான் சொல்றேன், கருவாடாக இன்றைக்கு அவர் நிலைமை ஓபிஎஸ். ஏமா சொல்றதுக்கு உயிரோட இருக்கிற மீன் இல்ல, முழுசு கேட்டுட்டு நான் முழுசு விளக்கம் கேட்டு சொல்லிட்டு சொல்றேன். கருவாடு என்றால் அது அவருக்கு பொருந்தும். சொல்றதுக்கு கேளுங்க. அதாவது கறந்த பால் என்றால் அதுவும் அவருக்கு பொருந்தும். அது மடி ஏறாது, நிச்சயமாக மடி ஏறாது. சொல்றதுக்கு எனக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அதே மாதிரி கருவாடு மீனாகாது, காரம், ரைட்டு. அப்ப அவரு கருவாடும் கறந்த பாலும் அவருக்கு பொருந்தும், எங்களுக்கு பொருந்தாது. அதுக்கு ஏன் சொல்றேன்னா, அதாவது வற்றாத குளம், தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அந்த வற்றாத குளத்திலே நிரம்பி இருக்கிற தண்ணீரிலே மீன் குஞ்சுகளாக நாங்கள் அந்த குளத்திலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆச்சுங்களா? இந்த குளத்திலிருந்து தான் நீங்கள் சொல்லுகிற அந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த குளத்திலிருந்து வெளியிலே தூக்கி எறியப்பட்டவர். சொல்ற தூக்கி எறியப்பட்ட தரையிலே விழுந்த அந்த
மீன் இன்றைக்கு கருவாடாகிவிட்டது. தண்ணி இல்லைன்னா என்னவாகும்? கருவாடு. தண்ணி இல்லைன்னா கருவாடு தான். இப்போ நாங்கள் நாங்கள் இருக்கிறோம். தண்ணியிலிருந்து வெளியேறிய அல்லது வெளியேற்றப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு கருவாடாக இருந்தால் அதுக்கு நாங்களா பொறுப்பு. அப்போ கருவாடு மீன் குஞ்சுகள் நினைத்தால் அந்த கருவாடை காப்பாற்ற முடியாது. எப்படி இது அதாவது ஒன்ஸ் கருவாடவே ஆயிடுச்சு, அதை எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? அது முடியாது. அதே மாதிரி கறந்த போல மடியில் ஏற்ற முடியுமா? ஆக இந்த 2 ஊமையும் அவருக்கு தான் பொருந்தும். சரி, நான் ஒன்று கேட்குறேன், உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு இன்னொன்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த ஊமையோட சொன்ன திரு ஓபிஎஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூழ்கிற கப்பல் அதில் யாரும் பயணிக்க மாட்டார்கள் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? நான் கேட்கிறேன், நான் படிச்சே காமிக்கிறேன். அதிமுக சொல்லாம தான் சொல்லியிருக்காரு. அது ஒரு மூழ்கும் கப்பல். அந்த மூழ்கும் கப்பலில் யாரும் ஏற மாட்டார்கள். அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நன்றி மறந்து துரோகத்தின் மறு உருவமாக விளங்குகின்றன. ஆணவ செருக்குடைய பொய்மையின் மறுவடிவமாக திகழ்கிற நயவஞ்சகம் அகற்றப்பட வேண்டும், இல்லையேல் வீழ்ச்சி என்பது நிச்சயம். எழுதி கொடுத்த யாருக்காக சொல்லியிருக்காரு? எழுதி கொடுத்த கூடாது, ஒழுங்கா எழுதி கொடுத்துருந்தா இதை அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. எழுதி சொல்றதுக்கு எழுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒன்று சொல்றேன். இப்ப சொல்றேன், இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல, மூழ்கிற கப்பல் யாரும் பயணிக்க மாட்டார்கள். முந்தா நாள் என்ன சொன்னாரு? நான் இந்த இயக்கத்தில் சேருவதற்கு தயார், இந்த இயக்கத்தில் நான் நிபந்தனையின்றி சேர தயார். நான் கேட்கிற கேள்வி நீங்க கேட்கிறீங்க. அதாவது இன்றைக்கு மூழ்கிற கப்பல் யாரும் அதில் பயணிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற திரு ஓபிஎஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு இயக்கம் ஒன்றுபட்டால்தான் வாழ்வு, இயக்கம் ஒன்றுபட வேண்டும், எந்த நிபந்தனையுமின்றி நான் சேர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், ஏன் மூழ்கிற கப்பலிலே நீங்கள் ஏற விரும்புகிறீர்கள்? நீங்கள் கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள், கப்பல் போய்கொண்டிருக்கிறது. சரி, அது மூழ்கிற கப்பலாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அப்படி மூழ்கிற கப்பலிலே ஏன் நீங்கள் ஏறுவதற்கு துடியாக துடிக்கிறீர்கள்? கை தூக்கி விட ஆள் யார் இருக்கிறார்கள் உங்களை கை தூக்கி விட? இல்லையே. ஏன் இந்த ஊமை எப்படி எங்களுக்கு பொருந்தும்? உங்களுக்கு தானே பொருந்தும். எனவே மூழ்கிற கப்பல் என்று சொல்லிவிட்ட பிறகு அந்த மூழ்கிற கப்பலிலே கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி ஏறுவதற்கு நீங்கள் ஏன் துடிக்கிறீர்கள் என்பதுதானே கேள்வியாக கேட்க வேண்டி இருக்கிறது. நான் நேரடியாகவே கேட்கிறேன் சார், அதிமுக கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சா? இல்ல, யார் சொல்றாங்க? இல்லையே. மூழ்கிற கப்பல்னு அவருடைய பார்வைக்கு தெரியுது. தினகரன் ஒரு விமர்சனத்தை தூக்கி எறிகிறாரு, ஓபிஎஸ் ஒரு விமர்சனத்தை தூக்கி எறிகிறாரு, சசிகலா அவர்கள் ஒரு விமர்சனத்தை தூக்கி எறிகிறாங்க. அப்படின்னா அதிமுக கப்பல்ல ஓட்ட விழுந்து மூழ்க போதோ, ஓபிஎஸ் அந்த விமர்சனம் உண்மையாயிருமோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓபிஎஸ் விமர்சனம் என்பது விரக்தியால் வெளிவருகிற வார்த்தைகள். ஓபிஎஸ் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் விரக்தியால் வெளிவருகிற வார்த்தைகள். அடுத்து டிடிவி வன்மத்தின் காரணமாக அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வன்மம் காரணமாக வருகிற வார்த்தைகள். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இயக்கத்திலிருந்து விலகியவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள் ஏன் அந்த இயக்கத்தை பற்றி நீங்க சொல்றீங்க? அதாவது நல்லது செய்யலைனாலும் கெடுதல் செய்யாதீங்க. ஆக இப்படி பேசி பேசி எங்களை ஏன் நோகடிக்கிறீங்க? எங்கள் மேலே ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியை கொட்டுறீங்க? தேவையில்லாத வேலை இது. நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய பயணம் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறீங்க. அவங்கவுங்க வழியில் போயிட்டு இருக்கும்போது ஏன் எங்களை தேவையில்லாமல் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி எங்களுடைய இயக்கத்திலே ஒரு குழப்பம் அல்லது இப்போ மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணங்கள் ஏற்படுகிற வகையில் காரணமாக இருக்கிறாங்கன்னா, அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்க பேசுறது, இவருடைய செயல்பாடு எல்லாமே திட்டமிட்டு இந்த இயக்கத்திற்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே எண்ணத்தில் செயல்படுவதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஓபிஎஸ் அவர்களுடைய இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, நன்றி கெட்டவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள், துரோகம் ஒரு நாள் வீழும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு. நன்றி கெட்டவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்களா? அவர் இபிஎஸ் சொல்ல வராரா அல்லது யார சொல்ல வரார்? அவர்தான் நீங்க கேட்கணும். துரோகம் ஒரு நாள் வீழும் அப்படிங்கிறாரு. அந்த துரோகத்தை செஞ்சவங்க யாருன்னு கேட்கணும், அவர் தான் கேட்கணும். ஆனா இந்த நன்றி கெட்டவர்களோ துரோகிகளோ என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கும் தகுதி இல்லை. எங்களை பார்த்தவர்கள் சொன்னால் நாங்கள் அப்படிப்பட்டவர்களும் அல்ல. காரணம், அதாவது நன்றி கெட்டவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? நன்றி
கெட்டவர்கள் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? யார் யாருக்கு நன்றியாக இருக்க வேண்டும்? இவர் இந்த இயக்கத்திலே இருந்தவர், இந்த இயக்கத்துடைய தலைமைக்கு இவர்தானே நன்றியாக இருந்திருக்க வேண்டும். நன்றி கெட்டவர் என்று சொன்னால் யாரை சொல்லுவது? எனவே துரோகம் என்று சொன்னால் யார் துரோகம்? இரட்டைலையை எதிர்த்து போட்டியிடுவது துரோகம் இல்லையா? நான் கேட்கிறேன், இரட்டைலையை எதிர்த்து இந்த இயக்கத்திற்கு மாறாக தேர்தலில் போட்டியிட்டால் இது என்ன துரோகம் இல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும் அல்லவா? அந்த நினைப்புல கூட அவர் போட்டிட்டு இருக்கலாம் இல்லையா? நினப்பு பொழப்ப கெடுக்குற மாதிரி ஓபிஎஸ்க்கு இல்ல. நான் சொல்றேன், அது எப்படி வெற்றி பெற்றால் சேர்த்துக்குவாங்களா? வெற்றி பெற்றால் சேர்த்துக்குவாங்களா? ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டிருப்பாங்கல்ல. செல்வாக்க அதிமுக தலைமையும் அதை செல்வாக்க காட்ட வேண்டியகிட்ட காட்டிட்டு போங்க. எங்ககிட்ட யார்கிட்ட காட்டணும்னு சொல்ல வரீங்க? அது யாருக்கிட்டயோ அவங்க விசுவாசம் இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல குரு சிஷியன்னு, அவங்களுக்கு யாராவது குருநாதர் இருப்பாங்கல்ல. சரி, ஓபிஎஸ்க்கு யார் குருநாதர்? அது தெரியாது. சசிகலாவை சொல்ல வரீங்க? அது தெரியாது. டிடிவி தினகரன் சொல்ல தெரியாது. வரீங்களா? எனக்கு தெரியாது. அப்ப அவங்க 2 பேரும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி அவங்க விசுவாசத்தை இது காட்டணும்னா அவங்க காட்ட வேண்டியவங்கிட்ட காட்டட்டும். அதாவது அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டுமானால் எங்களிடம் நிரூபித்து என்ன பயன்? எங்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அவருக்கு சக்தி இருக்கிறது, அவருக்கு பலம் இருக்கிறதுன்னு சொன்னால் அவங்க யாருக்கிட்ட அந்த சக்தியை ப்ரூவ் பண்ணணுமோ அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டோம். எங்ககிட்ட ஏன் ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற வேலைகள், தேவையற்ற அதாவது இது மாதிரி பேசுவது, பேட்டி கொடுப்பது, அல்லது இது போன்று இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டு எங்களுடைய இயக்கத்திலே ஒரு மக்கள் மத்தியிலே இருக்கிற செல்வாக்கை குறைக்க நினைப்பது எல்லாம் நிச்சயமாக எடுபடாது. அவருடைய முயற்சிகள் வீணாகும். அந்த முயற்சியிலே அவர்களை இறங்க வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி முயற்சி இறங்கினால் அவர்கள்தான் தோற்று போவார்கள். இந்த இயக்கத்திற்கு எந்தவித பாதிப்பும் வராது. தயவுசெய்து இனிமேலாவது நிலைமையை உணர்ந்து கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு வம்பை ஏன் விலைக்கு வாங்க வேண்டும்? தேவையற்ற விஷயம். இப்போ நாங்கள் ஏதாவது அவர்கள் சொல்லுவதற்கு பதிலாகத்தான் சொல்லுகிறோமே தவிர அவர்களை நாங்கள் ஏதாவது நாங்களாக வழியே சென்று அவர்களை பற்றி விமர்சிக்கிறோமா? இல்லை. அவர்களை பற்றி பேசுகிறோமா? இல்லை. அல்ல அவர்களை பற்றி ஏதாவது கருத்து சொல்லுகிறோமா? இல்லை. அவர்கள் எங்களை பற்றி கொச்சையாக பேசுகிற போது நாங்கள் எதிர்த்து பேச வேண்டிய ஒரு தேவை, ஒரு அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அதை தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஓமையை குறிப்பிட்டிருக்காரு. 2 வரி தான். கூடி வாழ்தல், கேடு செய்யாதிருத்தல், உழைத்து பிழைத்தல், பகிர்ந்து அளித்தல் என்பவை பாராட்டத்தக்க பண்புகள் என்ற நிலை மாறி இவையே மனித குலத்தின் வாழ்முறைகள் என்றாக வேண்டும் என்கிறார் பேரறிஞர் அண்ணா. இந்த பண்புகள் இல்லாதவர்கள் ஒழுக்கமற்றவர்கள், தனி வாழ்வில் ஒழுக்கமற்றவன் பொது வாழ்விலும் ஒழுக்கமற்றவனாகவே இருப்பான் என்பது கம்பனின் அரசியல் பார்வை. இப்ப ஏன் அறிஞர் அண்ணாவையும் கம்பனையும் ஓமையோடு ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டு இவ்வளவு அண்ணாவுடைய இலக்கியமும் அண்ணாவுடைய படித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நல்ல நேரம் இருக்கிறது போல் தெரிகிறது. எனவே அவர் இன்னும் அண்ணாவினுடைய இலக்கியங்களை, அண்ணாவுடைய கட்டுரைகளை, அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்களை எல்லாம் படிக்கட்டும். அதே போல கம்பராமாயணத்தையும் கரைத்து தனிப்பட்ட வாழ்க்கையில் கம்பராமாயணத்தை கரைத்து குடிட்டு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், அவர் சொன்ன உதாரணத்திலிருந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அது உலகத்திலே இருக்கிற ஒரு வழக்கு தான், சொல்லாடல் தான். அது ஒன்றும் தவறில்லை. அதே போல இன்னொன்றும் இருக்கிறது, கூடா நட்பு கேடாய் முடியும். அவங்க ஒரு சொலவடைய சொல்லியிருக்காங்க. மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கிற ஒரு சொலவடைய சொல்லியிருக்காங்க. அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நட்பு. நான் சொல்றேன் அந்த அதே மாதிரி அந்த உதாரணம் மாதிரி இன்னொரு சொல்லாடல் மக்கள் மத்தியில் என்ன இருக்குது, கூடா நட்பு கேடாய் முடியும். அது சொன்னவரே நம்ம கலைஞர் கருணாநிதி. காங்கிரஸோட உறவாடி அவங்க ஒரு தோல்விக்கு பிறகு பிஜேபிக்கு பிஜேபியோட உறவு வைத்துக் கொள்ள ஆரம்பித்த போதுதான் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, கூடா நட்பு கேடாய் முடியும். கலைஞர்கிட்ட இருந்து வார்த்தையை ஓபிஎஸ் அவர்கள் கடன் வாங்கி இங்க பேசுறாரு. அது யாருக்கும் சொந்தமான வார்த்தைகளே அல்ல. ஓபிஎஸ் யார் இப்ப நண்பன்? எங்களுக்கு தெரியாது. என்ன சார்
இல்லை எங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு யார் நண்பர்கள் இருக்காங்க, அவருக்கு யார் ஆசிரியர்களாக இருக்காங்க, யார் அவரை இயக்குகிறார்கள், இல்லை எங்களுக்கு என்ன தெரியும்? ஓபிஎஸ் உடைய குரு யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஓபிஎஸ் உடைய நண்பன் யாருன்னு சொல்ல எப்படி? மாட்டேங்கிறீங்க. அதுதான் சொல்கிறேன். அவர் அவருக்கு யார் போதகர்கள், அவரை யார் இயக்குகிறார்கள், அவர் யாருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லித் தருகிறார் என்பது எங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை ஓபிஎஸ் சொல்ற மாதிரி அதிமுக ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கிறதுனால தான் தொடர் தோல்வியோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓபிஎஸ் இதே தான் கேட்கிறேன். இல்லை அதெல்லாங்க, அதாவதுங்க சும்மா சுற்றி சுற்றி வளைக்காதீங்க. தொடர் தோல்வின்னு சொல்லாதீங்க. இங்கே பாருங்க, புரட்சி தலைவர் காலத்திலேயே என்னுடைய இயக்கம் தோல்வியை கண்ட இயக்கம் தான். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு வரலாறும் இந்த இயக்கத்திற்கு உண்டு. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பல தேர்தலிலே தோல்வியுற்றார். இன்னும் சொல்லி இப்போ டெபாசிட் போச்சுக்கிறீங்க. அம்மா காலத்தில் பெண்ணாகரத்தில் நாங்கள் டெபாசிட் இழந்தோம். புரியுதுங்களா? அதெல்லாம் இது ஒரு இந்த இயக்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், வெற்றி தோல்வி வரத்தான் செய்யும். மக்கள் ஏற்றுக்கொள்கிற வரை எங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி தான் எங்களுடைய செயல்பாடு இருக்குது. அதனால் இதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதனால் இந்த இயக்கம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. இந்த இயக்கம் எடப்பாடியார் தலைமையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய அரசியல் எதிரிகள் இந்த இயக்கத்தில் ஏதாவது பண்ணி வளர்ந்து வருகிற இந்த இயக்கத்தை ஏதாவது இந்த இயக்கத்திற்கு ஏதாவது கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். சில பேர் சிலருடைய முயற்சிக்கு பலியாகிறார்கள். அதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. திரு ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைப்பதில் இணக்கமாக செயல்பட்டு வருகிறோம். அது தொடர்பான முயற்சிகளை எடுத்து வருகிறோம். குறிப்பா அதிமுகவோட மிக முக்கியமான ஆளுமைகள் தலைவர்கள்லாம் எங்க கூட தொடர்புல இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. சரி, பேசிக்கிட்டு இருக்கட்டும். யார் வேண்டாங்கிறாங்க? நானே ஒன்று சொல்றேன். இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிற இந்த 3 தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள முதல்ல ஒன்று சேர சொல்லு. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன். அது முதல்ல ஒன்று. ஏன் அவங்க 3 பேர் ஒன்று சேர முடியாதா? அது தெரியாது எனக்கு. நீ இல்லை இப்போ காரணம் இல்லை நான் சொல்றது, அவங்க சொல்றீங்களே நீங்கள் 3 பேர், நீங்கள் சொல்றீங்க. நான் சொல்லவே இல்லை. நான் அவங்கள பற்றி எப்பவுமே நான் நினைக்க மாட்டேன். எனக்கு அவங்களுக்கும் எனக்கு எந்த வித இது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சேரணும்னு சொல்லி ஒன்றாக இருக்கணும், ஒன்றாக இருந்தால் நம்ம வெற்றி பிரகாசமாக இருக்குது, ஒன்றாக இருந்தால் தான் வெற்றி, இல்லைன்னா தொடர் தோல்வி தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்படி வெளியிலேருந்து 3 திசையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிற அந்த 3 பேரும் ஒன்றா இணைங்க. இந்த 3 பேர் சொல்ற மாதிரி அதிமுக இப்ப இருக்கக்கூடிய சூழலையே தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி பெற முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எப்படி சார்? ஏன் இதில் என்ன இருக்கு? அதிமுக பலங்கள் ஒரு 3 விதமான பலம் போன மாதிரி இல்லையா? இல்லையே. இது அதான் நான் சொல்றேன், இது பலம்னே எடுத்துக்க முடியாது. இந்த இயக்கத்தில் இருந்து சிதறிய சில சிதறல்கள் என்று வேணுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, இது ஒரு பெரிய நீங்கள் பிளவுன்னே எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் ஒன்று வச்சுக்கிறேன், ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் அவருக்கு இணையான ஒரு தலைவர் இருந்தார், ஈவி.கே. சம்பத். அவர் அந்த இயக்கத்திலிருந்து அண்ணாவை விட்டு பிரிந்தார். அவர் பிரிந்த பிறகு அண்ணா பல வெற்றிகளை கண்டார், ஆட்சிக்கு வந்தார். அதோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அரசியல் காலத்தில் அவரோடு இருந்த மிகப்பெரிய ஒரு தலைவராக, மூத்த தலைவராக இருந்த நாஞ்சில் மனோகரன், கோவை செழியன் போன்றவர்கள் இந்த இயக்கத்திலிருந்து விலகினார்கள். அப்போ விலகுகிற போது இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்காலமே இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நாஞ்சிலாரும் அப்படிப்பட்ட கோவை செழியன் போன்றவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பிரிந்து சென்ற பிறகும் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தார், வெற்றி பெற்றார், முதலமைச்சரானார், 3 முறை தொடர்ந்து முதலமைச்சரானார். அதுபோல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்தில் ஒரு சீனியர் லீடர், மதிக்கத்தக்க தலைவராக இருந்த எஸ்டிஎஸ் அவர்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறினார். அதற்கு பிறகு அம்மா பல வெற்றிகளை கண்டார், ஆட்சியை பிடித்தார். எனவே ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு சிலர் விலகுவதாலோ ஒரு சிலர் விலக்கப்படுவதாலோ இயக்கத்திற்கு எந்த சேதாரமும் ஏற்படாது. அதுதான் வரலாறு சொல்லிக் கொள்கிற உண்மை. அதுதான் நடக்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு எவ்வளவு நீங்கள் இப்பொழுது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறீர்கள் என்று எங்களை பார்த்து நீங்கள் எதை சொன்னாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய தலைமையிலான கூட்டணி
நிச்சயமாக வெல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். என்னுடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி, நிதர்சனமான உறுதி, நிதர்சனமான உண்மை. இது எதிர்காலத்தில் நிச்சயமாக நடக்கும். இதே தான் எடப்பாடியாரும் சொல்றாரு. நாங்க வெற்றி கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அடிக்கடி பேசுறாருல. எந்த கூட்டணி கட்சியை வெற்றி கூட்டணின்னு அவர் குறிப்பிட்டு சொல்ல வர்றாரு? திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு இருக்கிற அந்த கட்சியினுடைய கூட்டணியிலே இருக்கிற சில கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகிறது. நிச்சயமாக சில கட்சிகள் அந்த கூட்டிலிருந்து வெளியேறும். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற பல கட்சிகள் இன்றைக்கு அரசியல் களத்திலே தமிழகத்திலே இருக்கிறது. ஆனால் அத்துணை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எங்களோடு சேருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள கட்சிகள் விஜய சொல்ல வரீங்களா? தமிழக வெற்றி கழகத்தை யார் இருந்தாலும் எங்களோடு இணைகிற போது, அந்த திமுக கூட்டிலிருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறுகிற போது, அவர்களும் திமுகவை விட்டு வெளியேறுகிற போது எதிரான மனநிலையில் இருப்பவர்களாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய இயக்கத்திலே நிச்சயமாக சேருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருகிற போது பலமான கூட்டணி அமையும். அப்படி அமைகிற போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி அமைவதற்கான ஒரு பிரகாசமான சூழ்நிலை இன்றைக்கு கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் நடக்கக்கூடிய கள நிலவரம் பற்றி நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.